பாலிகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். அந்த குரு பகவான் வக்ர பயிற்சியினோட பலன்களோ, சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதனால என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது உங்க ராசிக்கு அப்படின்றத நேரம் வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, நவம்பர் 11 டு டிசம்பர் 5 2025 வரைக்கும் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் பாவத்துல இருக்கார். இந்த 3ஆம் பாவம் அப்படின்றத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இளைய சகோதர தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டம் குரு வந்து 3ஆம் பாவத்துல இருக்கிறது பொதுவா வந்து பாருங்க, நமக்கு தம்பி தங்கச்சினால ஒரு பெருத்த சப்போர்ட் ஆதாயம். தம்பி தங்கச்சினால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இளைய சகோதரர்களால முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலி, எக்கனாமிக்கலி, மாரலி, ஸ்பிரிச்சுவலி கூட கைடன்ஸ் கிடைக்கும், ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்றது உண்மை. நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும், இதுவும் உண்மை. ஆனா இப்ப குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, ஏதாவது கெட்டது நடக்குமா அப்படின்னா பெருசா கவலைப்படணுன்ற அவசியமே இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா, ரிஷபராசி அன்பர்கள், உங்களோட ராசி அதிபன் யாரு? சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கு குரு நட்பு கிரகமா பகை கிரகமா அப்படின்னு கேட்டா பகை கிரகம் தான். பகை கிரகம் நம்ம கூடவே இருக்கணும்ன்றது என்ன, மறைவு ஸ்தானத்துல போனா கூட தப்பு இல்லை இல்லைங்களா? அப்ப 3ஆம் பாவம் மறைவு ஸ்தானத்துக்கு போறாரு, அது ஒண்ணும் பெருசா ஒரு இம்பாக்ட் இல்ல அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கும் மேல அந்த பாவத்துல வக்ரகதி அடையறதுனால நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்மளுடைய இளைய சகோதரர்கள் நம்மளுக்கு அகெயின்ஸ்டா ஏதாவது செய்வாங்களோ. நம்ம கூட வந்து நல்லா பேசுறாங்க, ஆனா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்கா அக்கா அண்ணன் அண்ணன் பேசுறாங்க, ஆனா பின்னாடி ஆத்மார்த்தமா நம்ம கூட பேசலையோ, நம்மளுக்கு நல்லது செய்ய மாட்டேன்றாங்களோ. நம்ம பெரிய ஸ்தாபனம் அவங்களை நினைச்சு, அதாவது அவங்கள நம்பி ஒப்படைச்சிருக்கோமே, அதுல ஏதாவது காம்ப்ளிகேஷன் அவங்க ஏற்படுத்துவாங்க. இப்படி நிறைய குழப்பங்கள் வரும் உங்க தம்பி தங்கச்சியை விட்டு. அனலைஸ் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணி அந்த குழப்பங்கள் உண்மைதான் அப்படின்னா கொஞ்சம் விலகி இருங்க. குழப்பங்கள் உண்மை இல்ல, நம்மளோட வந்து ஒரு இல்யூஷனா நம்மளுக்கு இருக்கு அப்படின்னும் போது நம்ம அதை பெருசா வந்து யோசிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அது நம்மள மனசுல இம்பாக்டே ஏற்படுத்தி கூடாது, இக்னோர் பண்ணிட்டு போகணும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், ரிஷபராசி அன்பர்கள், எப்பயுமே நம்மளுக்கு ஒரு ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கும் இல்லைங்களா? இந்த காலகட்டத்துல நமக்கு என்ன மாதிரி குழப்பம் இருக்கும் அப்படின்னா, நம்மளோட தைரியம் அப்படின்றத மொத்தமா இழந்திருப்போம். ஏன்னா ஏதோ ஒரு விஷயம், யார் மேலயும் பொதுவா ரிஷபம் எதனால தைரியம் இழக்கும், ஒருத்தவங்க மேல ரொம்ப அன்பா இருக்கும், அவங்க ஏமாத்துவாங்க. ஏமாத்தும் போது எதுக்கடா இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையே வேண்டாம், விட்டேத்தியா இருக்கே அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் போகும். இப்பயும் அதே மாதிரிதான். யாரையும் நம்புறது, நம்பி அவங்களுக்கு கூட நல்லா பழகுறது, அவங்களுக்கு நிறைய செய்யறது, அது எல்லா ஆஸ்பெக்ட்லயும் நம்பிக்கை பழக்கம் அப்படின்றது இருக்கலாம். இது இந்த பழக்கம் தான், இந்த சொந்தம் தான் அப்படின்லாம் நம்ம கொண்டு போக வேண்டாம். ஓகேங்களா? எதிர் வீட்டுக்கார பொம்பளை நல்ல பாசமா பழகிருப்பா, நம்மளும் பாசமா பழகிருப்போம், அது நம்ம மைண்ட்ல ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கும். திடீர்னு அவ சண்டை போட்டிருப்பா, ஐயோ இவ சண்டை போட்டாலே என்னமோ நம்மளுக்கு ஜென்மமே சாபல்யம் அடையாத மாதிரி, ஐயோ சண்டை போட்டாலே, அவ கூட பேசினாதான் என்னோட ஜென்மமே சாபல்யம் அடையும், அப்படி ஒரு எண்ணம் நம்ம மைண்ட்ல ஏற்படும். அப்ப ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி அவளை பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப அப்படியே அழுகழுகையா வரும். இந்த மாதிரிலாம் ரிஷமும் குழம்பும். இதெல்லாம் வந்து பாருங்க, நம்மளோட வாழ்க்கை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வேல்யூபிளான விஷயம். நம்மளோட மனசுல நம்மளை பத்தி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, சம்பந்தமே இல்லாம ஒரு தேர்ட் பர்சன் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவ்வளோ பெரிய கஷ்டம், அவ்வளோ பெரிய சுமை இதெல்லாம் நீங்க தாங்கணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும். சோ நீங்க என்ன, இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. யாருக்காகவும் நீங்க வருத்தப்படாதீங்க, யார பத்தியும் சிந்திக்காதீங்க. நம்ம நேரம், நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இன்னும் 2 வருஷம் ரிஷபத்துக்கான வருஷம். ஓடி 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 உழைச்சிங்க அப்படின்னா ஒரு பெரிய பேக்கப் அப்படின்றத எடுத்துக்க முடியும். இதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, சரிங்களா? தேவையில்லாத பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. அதுக்கும் மேல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி லாப சனியா இருக்கான். நான் ரிஷபராசி அன்பர்கள் என்ன தொழில் செஞ்சாலும் அதுல அபரிவிதமான லாபத்தை சனி கொடுக்க போறான். அவன் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்கான். நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில இருப்பான். குருனோட 9ஆம் பார்வை சனி மேல பாக்குது. அப்ப சனியே நல்ல பொசிஷன்ல தான் இருக்கான். அவரோட வக்ர பார்வையெல்லாம் ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகுது. அவரு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகுறாரு, அதாவது பிரீத்தி ஆகுறாரு அப்படின்னு சொல்லலாம். டிசம்பர் 5 வரைக்கும் தான் குரு வந்து இந்த பாவத்துல இருப்பாரு. அது வரைக்கும் சனி மேல அவரோட பார்வை இருக்கும். சனியே நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்கான் அப்படின்றதுனால நம்ம பெருசா அவரை பத்தி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது முற்பகுதி. இப்ப பிற்பகுதி டிசம்பர் 5 டு மார்ச் 11 2026 நம்மளுக்கு குரு பகவான் 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், மகிழ்ச்சி எல்லாமே இருக்குங்க. தனப்பிராப்தி எல்லாமே இருக்கும்.
நம்ம பெரிய லெவல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. உதாரணத்துக்கு ரிஷபத்துக்கு ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி ஜாஸ்தி. யாராவது ரொம்ப தெரிஞ்சவங்க ஜஸ்ட் 2 நாள் பழகினாலே உங்க ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க, அவங்கள நம்பிடுவாங்க ரிஷபம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அம்மா என் புள்ள ரொம்ப கஷ்டப்படுதுமா, நாங்க ரொம்ப ஏழ்மையில இருக்கோம், பொண்ணு வந்து படிச்சிருக்கு, இந்த நகை கடையில ஆள் எடுக்கிறாங்க, கொஞ்சம் உங்களுக்கு தான் 4 பேர் பழக்கம் இருக்கே, கொஞ்சம் எங்களுக்கு சிபாரிசு பண்ணுங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே வந்து சிபாரிசு அப்படின்றத பண்ண ஆரம்பிப்போம். நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணுதான், இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, உங்க கடையில வச்சுங்கிற விட சுத்தமான தங்கம் இந்த பொண்ணு, இந்த பொண்ணுக்கு வேலைக்கு சேர்த்துக்கோங்க, இந்த பொண்ணுக்கு நான் கேரண்டி, நான் வாரண்டி அப்படின்லாம் சொல்லக்கூடாது. யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி யாராவது லோன் வாங்குறாங்க, கடன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஷூரிட்டி கையெழுத்துன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது போடக்கூடாது. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. போட்டா என்ன ஆகும், நம்மளோட நிலைமை ரொம்ப பாவமா மாறும். நம்ம யாரை ரொம்ப நம்புறோங்களோ அவங்க ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. வாக்கு கொடுக்கறது, கையெழுத்து போடுறது கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து வீட்டுல சந்தோஷம், நிம்மதி அதெல்லாமே இருக்குங்க. ஆஸ் யூஷுவல் வீட்டுல சந்தோஷம், உறவுகள் கூட சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாமே இருக்கும். ஆனா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு வீடு, ஒரு பிள்ளை வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதுக்கு சீர் செய்யறாங்கன்னா அந்த அம்மன் வேஷம் போடுறது, மகாலட்சுமி வேஷம் போடுறது, இதெல்லாம் போட்டு அந்த ஃபங்க்ஷன் தடபுடலா செய்வோம். ஆனா அதுக்கு முன்னாடி வீட்டுல ஒரு குழப்பம் வரும் பாருங்க. ஐயோ பாப்பாக்கு அது வேணும், பாப்பாக்கு இந்த புடவை கட்டு, பாப்பாக்கு இந்த நகை வாங்கணும், இது சொன்னனே ஆர்டர் கொடுத்தனே வந்துச்சா அப்படின்ற ஒரு குழப்பம் ஏற்படுங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும். ஆனா இறுதியா முடிவு ரொம்ப சுபமா அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிற்பகுதியில சனி மேல பார்வை இருக்கா குருனோட இது அப்படின்னா இல்ல, பார்வை கிடையாது, பாவமே மாறிடுறாரு. ஆனா சனி லாப சனியா இருக்காரு, நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருக்காரு. அப்ப சனியும் நல்லதுதான் செய்ய போறாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக இந்த பிற்பகுதியில என்னென்ன விஷயத்துல கவனமா இருக்கணும்னு சொன்னேன், அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். முற்பகுதியில எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதுல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன், கோச்சார பலன். இப்ப எங்களோட சுய ஜாதகத்துல இந்த சனி வக்ர நிவர்த்தி, குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி இம்பாக்ட கொடுக்க போகுது ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், எங்க சுய ஜாதகத்துல நாங்க ஒரு சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம். அதனால சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.